என்னையா அது? மணி ஆட்டின அடிக்கு. இது தெரியல உனக்கு? எருமை ஏனி புடுறா. இதையே நடுவுல விடுற? பின்ன உன் கழுத்துல வட்டிட்டு ஊரை பூரா சுத்தி வர்றதுக்கா? அடே மடையா, அம்மாவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நினைப்பு வந்து நர்ஸ் வந்து நம்மளை கூட்டிட்டு போறது கூட மறுபடியும் அம்மாவுக்கு நினைப்பு போயிடல. அதுக்காகத்தான் இந்த மணி. அடடா, கோயிலுக்கு போனா தான் கோமா போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கோயில் மணியை கட்டினாலே கோமா போகும்னு நீ சொல்லித்தான் புரியுது. மரம் மண்டையா, விவரமா சொல்றேன் கேளு. வேலைக்கு சொல்லு. இனிமே அம்மாவுக்கு நினைப்பு வந்தா நர்ஸ் வர வேண்டியதில்லை, இந்த மணி அடிச்சா போதும். ஏயா, நரசு வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மா கோமா வந்துட்டா? குண்டக்க மண்டக்க கேட்டீங்கன்னா மணியாலே அடிச்சு போடுவேன். அடே, நர்ஸ் ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன். அங்க கயித்தை புடிச்சு இழுத்தாங்கன்னா இங்க மணி அடிக்கும். எதுக்கு நீ செத்தனாய் பல்ல காட்டுற மாதிரி சிரிக்கிற? இல்ல, உன்னை வெறும் மடையன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது மாங்கா மடையன்னு. ஏயா, ஒரு காளி பல்ல அடிச்சா ஓடியாந்துட மாட்டோமா? இதுக்கு கயிறு மணி மட்டன்னுகிட்டு. ஆஹா, நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது உங்க ஒப்பம் கோத்தா உங்க அம்மா எல்லாம் லூசுன்னு. டேய், கரண்ட் ஆஃப் ஆயிட்டா காலிங் பல்ல எப்படி அடிக்கும்? ஏன் ஒரு தர டப்பா வச்சு அடிக்க வேண்டியதானே? தகர டப்பாவை தட்டுறதா? அப்ப இந்த ஐயோ, இங்க பாருங்க. டேய், என்னடா கலாட்டா? காரை கொஞ்சம் பார்த்து ஓட்டக்கூடாதுன்னு கேட்டேன். முதலாளியை கொல்லாம விட்டனே, அது வரைக்கும் சந்தோஷப்படுறேன். அடிக்க வராங்க. டேய் கோவிந்தா, அவன் சொல்ற நியாயம் தானடா? அதானே, எங்க அம்மா கோமா வந்ததுக்கு காரணமே நீதான். என்னங்க அங்க எங்க சுத்தி ஏன் அடிமடியில கை வைக்கிறீங்க? ஆமா, நீ ஜாக்கிரதை கார் ஓட்டிருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குமா? லைசன்ஸ் அப்படின்னு துரத்தி விடுங்க. அடிங்க பாருங்க போறணும். பரவாயில்லையா? என்ன முறைக்கிறேன்? முதலாளி சொல்லட்டும். முதலாளி, உங்க பிள்ளைங்க என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க முதலாளி, நான் போயிடுறேன். யோ, அவரு என்ன சொல்றது? நீ என்ன ஒரு செல்ல பிள்ளையா? அவர் சொந்த பிள்ளை. நான் சொல்றேன், போட வெளியில. டேய், அது அங்கங்கதான்டா இருக்கணும். அது தெரியாம உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாரு. இவரை சொல்லணும், போடா வெளியா. என்ன போன்னு சொல்றீங்களா? வெளியில போனா பொழைக்க முடியாதா? கையில வித்தை இருக்குப்பா. வித்தையெல்லாம் வேகாது. உன்னை நம்பி யார் கார் கொடுப்பா? கட்ட வண்டி இழுத்து பொழைச்சுக்க. அது எவ்வளவோ மேல்றா. நீ வெளியில போனா உன்னை சொறி நாய் கூட திரும்பி பார்க்காது. அப்பா, அப்பப்பா, அபூர்வ சகோதரர்களே, நான் போறதுக்கு முன்னால உங்க அப்பா கிட்ட சில கணக்கு வழக்கெல்லாம் பேசணும். அதை நான் பேசிட்டு வந்துடுறேன். முதலாளி, தேஞ்சு போன ஸ்டெப்னியை கூட டிக்கில வச்சுக்கிறோம். இந்த வீட்டுக்காக உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்கு. உங்களுக்கு பிறந்த 2 பிள்ளைகளும் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது. போறேன். நான் போன வாய் சும்மா இருக்காது. கார் கவுந்தது மட்டும் சொல்ல முடியுமா? அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல முடியும். இந்த 2ல ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும். அதனால போக போறது உங்க மான மரியாதையும் தான். எனக்கு ஒண்ணு இல்ல. நான் போறேன். வர்றேன். என்ன? நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. பேசாம பின்னால வா. சிலுக்கு சிங்காரி. அப்பா அப்பான்னு எரிச்சல கலப்பாதீங்கடா. கோயந்தனை வேலைக்கு சேர்த்தது யார் தெரியுமா? உங்க அம்மா. இப்ப நாம அனுப்புறது தப்பு. பேசா உள்ள போங்க. டேய் அடுப்படே வாடாங்க. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற மரியாதையை கவனிச்சியாடா? இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது. கூப்பிடணும்னு ஆசை வந்தா சொம்புக்கு நாமத்தை போட்டு தெருவில் உருண்டே கூப்பிடுறா. அண்ணன்னு தான் கூப்பிடணும். கட் பண்றா கோவிந்தாவை. மொட்டையா என்ன கூப்பிடுறா? போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா. அண்ணக்கு அடிக்கணும் ஆப்பிள் ஜூஸ். சொன்னேன். அணி அடிச்சு நான் எப்ப வந்தாலும் உடனடியா நீ வெளியில போயிடு. போ. வடிவு 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 வடிவு. வடிவு, இப்படி என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு பேசாம படுத்திருக்கிறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையே வெடிச்சிரு போல இருக்கு அம்மா. சொல்லுமா, யார் என் பையன்? பெரியவனா சின்னவனா? சொல்லுமா, சொல்லு சொல்லு வடிவ சொல்லு. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஐயோ, என்னடி இது? திருப்பி திருப்பி இதேதானே சொல்ற? விஷயத்த சொல்றி. ஐயோ, பழையபடி கோபம் வந்துருச்சு.
அடிப்பாவி, உனக்கு நினைவு திரும்புறதே கொஞ்ச நேரம், அதுலயும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டனேன்னு சொல்றாளே தவிர விஷயத்த சொல்ல மாட்டேன்றாளே. எவன் என் பிள்ளைன்னு தெரியாம நான் தவிக்கிறேனே. ஐயோ, அப்பான்னு எவன் கூப்பிட்டா எனக்கு தப்பாவே தெரியுது. ஆண்டவா, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்? நீ பிறந்த காரணத்தை நீயே அறியவில்லை. யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு? எல்லாம் மன பிராந்தி. அவனுக்கென்ன, தூங்கிவிட்டான். அகப்பட்டவன் நீ அல்லவோ? போட போட புண்ணாக்கு போடாத நீ தப்பு கணக்கு. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனாலே முழிக்குது ஐயா கண்ணு. நீயா உத பலமா? செம உத. இப்படி உதப்பானுங்கன்னு தெரியவே தெரியாது கழுதைக்கு பிறந்தவனுங்க. கரெக்ட். அந்த கழுதை யாருன்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். என் பொழப்பு உனக்கு சிரிப்பா இருக்குதா? இல்ல, வெறுப்பா இருக்கு. என்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப நீங்க அங்க போனீங்க? அவனுக்கு என்ன மூட்ல படுத்துட்டு இருந்தானுங்களோ அவனோட போய் இன்ச்சு அளந்துகிட்டு இருந்தீங்க. ரெண்டுல ஒருத்த எவன்னு கண்டுபிடிக்க வேணாமா? அதுக்கு தாண்டா இந்த சோதனை. இவர் பெரிய அமெரிக்க விஞ்ஞானி, அணுகுண்டு சோதனை எல்லாம் நடத்துறாரு. எப்படி கண்டுபிடிச்சாகணுமே? அதுக்கெல்லாம் மூளைய கசக்கணும், அறிவை ஆட்டி புளியணும். உங்களுக்காகவே 2-3 ஐடியாவை போட்டு வச்சிருக்கேன். வாங்க 4-5 ஐட்டத்தை சொல்றேன். தயவு பண்ணி சீக்கிரமா சொல்றான். அதுக்கெல்லாம் மூடு வர வேண்டாமா? ஃபாலோ மீ. ஃபாலோ மீயா? ஃபாலோ மீ என்றால் என்னை பின்தொடர்ந்து வா. கம்மு பேக்ல கும்மு. பரமசிவம். பரமசிவமா? ஏண்டா பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் பரமசிவம் தானே? வேற என்னன்னு சொல்லி உன்னை கூப்பிட சொல்ற? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வர. என்ன சொல்லிவிட்டு எதுக்காக கோச்சுக்கிற நீ? பரமசிவன் கூப்பிடு, பண்டாரன்னு கூப்பிடு, 4 பேருக்கு முன்னால கூப்பிடாத, தனியா இருக்கும்போது கூப்பிடுன்னு. 4 பேர் முன்னாடி 5 பேர் முன்னாடின்னு இது என்ன சாவடியா சத்திரமா கூட்டமா இருக்கிறதுக்கு? நம்ம 2 பேரும் தனியா தான் இருக்கிறோம். சரி உட்கார்ந்து தோல. சரி, அந்த பிளான் என்ன சொல்லு. ஆஹா, இவா அது விலைவாசி ஏறி போச்சு. அச்சா, விலைவாசிக்கும் பிளானுக்கும் என்னடா சம்பந்தம்? என் பிரச்சனையை சொல்றேன். மாசம் 800 ரூபாய் பிஸ்கோத்துக்காக சம்பளம் தர்றேன். அது எந்த மூலைக்கு? கூட்டி கூட. எது? ஏண்டா ஒரு முதலாளியை பார்த்து சொல்ற பேச்சா கூட்டி கொடுன்னு? கூட்டி கொடுத்தா நீ எனக்கு குறைஞ்சா போயிடுவேன். சம்பளத்தானே சொல்றேன். ஓ, சம்பளமா? அடுத்த மாசம் உனக்கு 1000 ரூபாய். அது சம்பளம். அப்புறம் நான் எப்பப்ப பணம் கேட்கறனோ அப்பப்ப நீ கொடுத்துட்டு. பயப்படாத, அடிக்கடி கேட்க மாட்டேன். 30 நாளைக்கு 30 வாட்டி தான் கேட்பேன். 31ஆம் தேதி வருது. வீட்டுக்கு நடுவில் ஒரு உண்டியல் வச்சு போட்டுக்கிட்டே வா. கடைசியில நீ முந்துனா நீ எடுத்துக்கோ, இல்லன்னா நான் எடுத்துக்கிறேன். பை தி பை, டுமாரோ ஈவினிங் 5 to 6 மொட்டை மாடியில வந்து என்ன மீட் பண்றேன். மொட்டை மாடிக்கா? எதுக்கு? அங்க இருந்து புடிச்சு தள்ளுறதுக்கா? உன்னை தள்ளி விட்ட பணம் நான் எப்படி வாங்குறது? ஐடியா பாஸ் பண்றதுக்கு. இந்த பாரு, அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப எனக்கு தூக்கம் வருது. நீ இடத்த காலி பண்ணு. கிளப்பிக்க. அப்பா தம்பிகளா, நீங்க வாழ்க. உங்களால நான் வாழ்கிறேன். உங்க பிறப்பின் ரகசியம் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம். மண்டைய பிச்சுக்கணும். அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும். சக்கரவர்த்தி
உள்ளுக்குள்ள நீ மெழுகு வத்தி. வேண்டாம். ஏலே, நீ கேட்ட சம்பளத்தை எல்லாம் கொடுத்து உன்னை சௌரியமா வச்சிருக்கிற. என் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றான்னா சொல்ல மாட்டேன்றியே. ஏங்க உசுர வாங்குறீங்க? யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? எத்தனை நாளா தாண்டா நீ யோசிப்ப? இது கொஞ்சம் புடிங்க. அப்பா அம்மா இது என்னடா அது புதுமையா இருக்கு? அவன் அடிபட்டா அம்மா அம்மா இல்லன்னா அப்பா அம்மா. நீங்க என்ன ரெண்டையும் ஜாயின் பண்ணி கத்துறீங்க? இல்ல, எனக்கு எப்ப அடிபட்டாலும் அப்பா அம்மான்னு ரெண்டு பேர் தான் வரும். ரெண்டு பேர்லயே எனக்கு உசுருடா. ரெண்ட பத்தி நீங்க பேசாதீங்க. ரெண்டுல தான் உங்களுக்கு குழப்பமே ஆரம்பம். இனிமே 1, 3, 4, 5 எண்ணிட்டு போங்க. அது என்றப்பா ஒரு ஐடியா சொல்ல சொன்னே. ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி அடிபட்டோம்னு அப்பம்மான்னு எவன் கத்துறானோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. ஓஹோ, அவனுங்க காலில் இதை போடுறேன்றியா? இதை போடணும் இல்ல எதை போடணும்? நமக்கு தேவை சவுண்ட் தானே.